குற்றவாளி கூண்டில் ஏறும் இஸ்ரேல். சர்வதேச ஐசிஜே நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு. அடுத்த வாரம் விசாரணை துவங்குகிறது. சவுத் ஆப்பிரிக்கா செய்த தரமான சம்பவம். என்னங்க, நல்லா இருக்கிறீங்களா? சுட சுட நியூஸ் கேட்கலான்னு ஆவலா வந்திருப்பீங்க. வாங்க கேட்டுறலாம். காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்ததாக தென்னாப்பிரிக்காவின் வழக்கு தொடர்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஐசிஜே இஸ்ரேல் விசாரணையை எதிர்கொள்ளவுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக வாதாட அடுத்த வாரம் நெதர்லாந்தில் ஆஜராவதை இஸ்ரேல் உறுதிப்படுத்தியுள்ளது. காசாவில் இனப்படுகொலை செயல்களில் ஈடுபடுவதாக தென்னாப்பிரிக்காவின் கூற்றை எதிர்த்து சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேல் போராடும் என்று இஸ்ரேலிய செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். வரலாறு உங்களை தீர்மானிக்கும், அது உங்களை இரக்கமின்றி தீர்ப்பளிக்கும் என்று தென்னாப்பிரிக்க தலைவர்களிடையே உரையாற்றிய எய்லான் லேவி கூறினார். இஸ்ரேலின் கோபத்திற்கு எதிராக தென்னாப்பிரிக்கா கடந்த வெள்ளிக்கிழமையன்று சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. தென்னாப்பிரிக்கா பாலஸ்தீனியர்களின் தீவிர ஆதரவாளராக உள்ளது மற்றும் அக்டோபர் 7 அன்று காசாவுடனான போர் தொடங்கியதில் இருந்து இஸ்ரேலை மீண்டும் மீண்டும் கண்டித்துள்ளது. இஸ்லாமிய குழுவான ஹமாஸால் நடத்தப்படும் காசாவின் சுகாதார அமைச்சின் கூற்றுப்படி போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிய தாக்குதல்களில் 22,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள், அவர்களில் பெரும்பாலோர் பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேலுக்குள் உள்ள சமூகங்கள் மீது பெரும் தாக்குதலை நடத்திய ஹமாஸ் அமைப்பு சுமார் 1200 பேரை கொன்றதாக கூறப்படுகிறவர்களில் பெரும்பாலும் பொதுமக்கள் அடங்குவர். மேலும் 240 பேரை மீண்டும் காசாவுக்கு பணய கைதிகளாக அழைத்துச் சென்றது. சர்வதேச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்க அதிபர் இனப்படுகொலை நடைபெறாமல் தடுக்க வேண்டிய கடமை இருப்பதாக கூறினார். 84 பக்கங்கள் கொண்ட அந்த ஆவணம் இஸ்ரேலின் செயல்கள் மற்றும் விடுபடுதல்கள் இனப்படுகொலைத் தன்மை கொண்டவை, ஏனெனில் அவை பாலஸ்தீனிய தேசிய இன மற்றும் இனக்குழுவின் கணிசமான பகுதியை அழிக்கும் நோக்கம் கொண்டவை என்று கூறுகிறது. ஜனவரி 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் இந்த வழக்கு விசாரணைக்கு வர தென்னாப்பிரிக்க அரசு வழக்கறிஞர்கள் தயாராகி வருவதாக தென்னாப்பிரிக்காவின் சர்வதேச உறவுகள் மற்றும் ஒத்துழைப்புத் துறையின் செய்தித் தொடர்பாளர் கிளேசன் மொன்யேலா தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தின் ஹேக் நகரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சர்வதேச நீதிமன்றம் ஐநாவின் உச்ச நீதிமன்றமாகும். இது மாநிலங்களுக்கு இடையிலான தகராறுகளை தீர்க்கிறது மற்றும் சர்வதேச சட்ட பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை கருத்துக்களை வழங்குகிறது. அதற்கு வழக்கு தொடுக்கும் அதிகாரம் இல்லை. இருப்பினும் அதன் கருத்துக்கள் ஐநா மற்றும் பிற சர்வதேச சட்ட அமைப்புகளுடன் தென்னாப்பிரிக்காவின் அபத்தமான இரத்தக் களங்கத்தை அகற்றுவதற்காக இஸ்ரேல் இந்த வழக்கை எதிர்த்து போராட விரும்புகிறது என்று ஐலோன் லேவி கூறினார். இரத்த அவதூறு என்பது மத்திய காலங்களில் ஐரோப்பாவில் தோன்றிய யூத சமூகங்களுக்கு எதிரான ஹிட்லர் காலத்திய யூத விரோத பொய் குற்றச்சாட்டுகளை விவரிக்க பயன்படுத்தப்படும் ஒரு சொல். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தென்னாப்பிரிக்காவின் குற்றச்சாட்டுகளை கோபத்துடன் நிராகரித்தார். இல்லை, தென்னாப்பிரிக்கா, இனப்படுகொலை செய்ய வந்தவர்கள் நாங்கள் அல்ல, ஹமாஸ் தான் என்று ஆவேசமாக கூறினார். முடிந்தால் இஸ்ரேலியர்கள் அனைவரையும் ஹமாஸின் அநியாயம் கொன்றுவிடும். இதற்கு நேர்மாறாக ஐடிஎஃப் என்னும் இஸ்ரேலிய இராணுவம் போர்க்களத்தில் முடிந்தவரை தார்மீக ரீதியாக சாமானியர்களுக்கு சிரமம் வராதவாறு செயல்படுகிறது என்றார். இஸ்ரேல் ஏற்கனவே பாலஸ்தீன பகுதியில் செய்த நீண்டகால ஆக்கிரமிப்பு, குடியேற்றம் மற்றும் பாலஸ்தீன பகுதிகளை இஸ்ரேலுடன் இணைப்பு போன்ற குற்றங்களுக்காக பாலஸ்தீனியர்களால் தொடங்கப்பட்ட சர்வதேச நீதிமன்றத்தின் விசாரணையை எதிர்கொண்டுள்ள நிலையில் அதனுடன் இந்த வழக்கும் இணைந்துள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் அதைச் சுற்றிலும் இஸ்ரேல் கட்டிய தடுப்பு சுவர் சர்வதேச சட்டத்திற்கு எதிரானது என்று 2004ஆம் ஆண்டு நீதிமன்றம் ஒரு முறை இஸ்ரேல் மீது தீர்ப்பு வழங்கியுள்ளது. மேற்கு கரையில் இருந்து தற்கொலை குண்டு தாக்குதல்களை தடுப்பதற்காக
இந்த தடுப்பு அமைக்கப்பட்டதாக இஸ்ரேல் கூறியது. பாலஸ்தீனியர்களோ தங்களது நிலத்தை அபகரிப்பதற்கான ஒரு தந்திரமான ஏமாற்று வேலையாக இதை கருதினர். இஸ்ரேலின் இந்தச் செயலைத்தான் ஏற்கனவே குற்றம் என்று அறிவித்திருந்தது. இஸ்ரேலின் இனப்படுகொலை, கொடூரத்தன்மை, மனிதாபமற்ற பாரிய போர்க்குற்றங்கள் ஆகியவற்றின் மீதான தொடர்ந்த சம்பவங்களை, வாத பிரதிவாதங்களை அடுத்தடுத்து தொடர்ந்து காண்போம். உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சுடச்சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பட்டனை தட்டிவிடுங்கள், காமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள், நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.